இது ஒரு லைனு. இப்போது இந்த கீழ் பாட்டம் லைன்லேருந்து ஃபர்ஸ்ட் லைனை விட்டுட்டு செகண்ட் லைனுக்கு இப்போ நம்ம த்ரெட் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு அவுட்டர் லைன் அங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் நம்ம இந்த செகண்ட் லைனில் நம்ம ஸ்டிச் போடணும். எந்த இடத்துலையுமே நம்ம லாக் ஸ்டிச்சே போட வேண்டியதில்லை. அப்படியே மறுபடியும் நம்ம இந்த பாட்டம் லைன்லேருந்து மறுபடியும் எடுத்துகிட்டு தேர்ட் லைனுக்கு மறுபடியும் அவுட்டர் லைன், எகெயின் செகண்ட் லைன், எகெயின் பாட்டம். ஸோ அகெயின் சேம் இதே ப்ராசஸ் தான், நல்லா பார்த்துக்கோங்க. எகெயின் நம்ம வந்து கீழே பாட்டம் லைனில் வந்துட்டு எப்பயுமே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு போவோம் ஃபெதர் ஸ்டிச்சுக்கு. பட் இது வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ எகெயின் பார்த்திங்கன்னா தெரியும், பாட்டமில் ஒரு ஸ்டிச் எடுத்து அப்படியே அதையும் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆக்கி நம்ம தேர்ட் லைனுக்கு போயிடணும். மறுபடியும் அவுட்டர் லைன் சேம். இது பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்பயுமே வந்து லைட்டாக ஒன்ஸ் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா எகெயின் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். எகெயின் செகண்ட் லைன், நெக்ஸ்ட்டு பாட்டம் லைன் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சாகவே எடுத்துகிட்டு வந்துட்டு தேர்ட் லைன், அவுட்டர் லைன், எகெயின் செகண்ட் லைன், இப்போது பாட்டம் லைன். இது வந்து சேம் வந்து நம்ம பீகாக்கோட ஃபெதர்ஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு நெக் லைன் ட்ரா பண்ணி இந்த ஒரே ஒரு மோட்டிஃபை மட்டும் சுற்றியும் நம்ம கொடுத்து நம்ம இது ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு 2 கலர்ஸ் மாறி மாறி வர்ற மாதிரி யூஸ் பண்ணியும் நம்ம போடலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சென்டர் வந்துட்டோம். ஸோ அதே மாதிரி கீழே வரைக்கும் நம்மளுக்கு சென்டரில் இருக்கா பார்த்துக்கணும். எகெயின் அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச்சாக எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம லெஃப்ட் சைடு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமோ அதை அப்படியே ரைட் சைடு வந்து கீழே இறக்கி கொண்டு போகிறோம். ஸோ அதனால் அது சேம் அதே ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவுட்டர் லைன்லேருந்து மறுபடியும் செகண்ட் லைன். ஸோ டிஃப்ரெண்ட்டான மோட்டிவ்ஸை வந்துட்டு நம்ம அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்டிருப்போம். பட் இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பேஸாக இருந்துச்சு. ஸோ பேஸான விஷயத்த வந்து இன்னும் நம்ம போடாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால் போட்டிருக்கேன். இதே மாதிரி எந்த ஸ்டிச்சஸை வந்து நான் உங்களுக்கு விட்டுருக்கணும் அதை அப்பப்போ வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பிகாஸ் எந்த ஸ்டிச்சஸையுமே விடக்கூடாதுன்றது தான் எனக்கு. ஸோ அது வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஐ மீன் யூடியூப்பில் ஆன்லைனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, லைவில் கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சேம் அது வந்து ஸ்டிச்சஸை வந்து எந்த ஒரு ஸ்டிச்சஸையும் சொல்லாமல் விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்காம போயிடக்கூடாது. ஸோ அதனால் இதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.